வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, மொத்தம் 1 ஏக்கர் 70 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. பாருங்கள், ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்தீங்கன்னாக்கா தென்னந்தோப்பு அமைச்சிருக்காங்க. அதுக்கும் மேற்கால உள்ள பாருங்கள், அந்த நெல் வயல் எல்லாமே விற்பனையில் உள்ளதுங்க. அப்படியே 4 வயல் லென்த்தாக இருக்குங்க, செவகோடியமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கிணறு, இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. அதில் உள்ள ஒரு பண்ணை வீடு தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த வீடும் வந்து விற்பனையில் உள்ள லேண்டில் இருக்குங்க. இது வந்து இந்த லேண்டினுடைய அளவு, மொத்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏக்கர் 3 சென்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 30 சென்ட் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. அதனால தாங்க 1 ஏக்கர் 70 சென்ட் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பாதை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தார் சாலையிலேருந்து ஒரு 200 மீட்டருங்க மண் பாதை வசதி. சுமார் ஒரு 16-17 அடி அகல பாதை வசதி, ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. அதனால் பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் எல்லாமே வந்துட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது மாதிரி இந்த லேண்டுக்கு வந்து லெஃப்டில் திரும்பி பாருங்கள், லெஃப்டில் திரும்பும் பாருங்கள். இதிலேருந்து அந்த ஒரு கேட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இதில் பாதை போகுது. அந்த பாதைக்கும் அப்படியே தெற்கு பக்கம் உள்ள இடம் தாங்க விற்பனையில் உள்ளதுங்க. பண்ணை வீடு வசதியோட, தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடையும் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தென்னை மரங்கள் இருக்குங்க. இந்த நெல் நட்டு இப்போ பாருங்கள் அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. இது தாங்க விற்பனையில் உள்ளது. ஏற்கனவே பாருங்கள், இந்த மீதமுள்ள இந்த 2 வயலும் விற்பனையில் உள்ளதுங்க. மண் வளமும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. தனி கிணறு, இலவச மின்சார வசதியும் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சம்மர் சீசனில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 1 ஏக்கர் டு 1.25 ஏக்கர் அளவுக்கு வரலாங்க. இது முழுவதும் பார்த்திங்கனாக்கா பயிர் நட்டு அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. இந்த கிழக்கு பக்கம் அமைந்துள்ள தென்னந்தோப்பு விற்பனையில் இல்லைங்க, அது வந்து பக்கத்து தோட்டத்துக்காரதுங்க. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் பாருங்கள் கருங்கற்களால் கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. மண் சரிஞ்சு விழுகாத அளவுக்கு அமைப்பாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இது கீழே இறங்கி போனோம்னாக்கா தண்ணீர் தெரியுங்க. நம்ம மேலேயே இருக்கிறதுனால தெரியல. இப்போ சம்மர் சீசனுங்க. மற்றபடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு அரூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைங்க, கோபிநாதம்பட்டி கூட்டுறவுக்கும் சற்று முன்பாக அமைந்துள்ளது. அது மாதிரி 4 வழிச்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு வருங்க இந்த லேண்டு வரைக்குமே. அவ்வளோதாங்க, போக்குவரத்துக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரான இடம். அது மாதிரி பக்கத்தில் எல்லாமே அருகாமையில் வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இதில் குடியிருக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அழகாக தங்கி இருக்கலாங்க. ஒரு மீடியமான ஃபேமிலிக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் விலை 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, சிறிதளவு ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது. பாருங்கள், நம்ம அளந்து தர அளவுக்கு அமௌண்ட் கொடுத்தா போதும். 1 ஏக்கர் 70 சென்ட், 1 சென்ட் 2 சென்ட் முன்ன பின்ன வரலாங்க. கால் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வந்துடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.